ஏன்னா தமிழகத்துல எப்போதுமே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு 100 விழுக்காடு விழாம அங்க பாதி இங்க பாதி இருந்துன்னா அது அதிமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, யாகெல்லாம் நடத்தியிருக்காங்க. யாகெல்லாம் நடத்தி தான் அமித்ஷாவை தூண்டி அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட உட்காந்து பேசி வாலண்டரி அதை நிச்சயதார்த்தம் தான் போட்டிருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை. 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்க. பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சில கருத்து கணிப்பு எழுதுறாங்க. கருத்து கணிப்பு நம்ம ரோட்டில் போய் இன்னி வரலையும் நானும் தான் இத்தனை வருஷமாக இருக்கேன். ரோடாக தெருவாக சுற்றுறேன். எவனாவது நாதாரி வந்து என்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்கானா? கேட்கல. புகார் கொடுத்தோன்னே குற்றவாளி ஆக்கினாங்க. இப்போ இங்கே பாருங்கள் பாதிக்கப்பட்டவனையும் குற்றவாளியாக்கி பார்க்குறாரு பாருங்க. இதுதான் சமூக நீதி. ஆனால் இன்றைக்கு வந்து என்னன்னா, கஞ்சாவை காட்டிலும் சாராயத்தை காட்டிலும் இன்னைக்கு கொடுமையான ஒரு விஷ ஜந்து இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா மெத்து. அதுதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க அதை எதிர்க்குமா இல்லையா? இப்போ நீட்டுக்கு எப்படி இவங்க கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நீட்டு வேணாம்னு சொல்றாங்களோ, எப்படி என்ஐஏக்கு வந்து கையெழுத்து போட்டு இப்போ என்ஐஏ வேணாம்னு சொல்றாங்களோ, இது எல்லாமே திமுக வந்து தகுடு தம்பா விளையாட்டு. அப்படிதான். இந்த ஒரு விஷயம் வந்து எடப்பாடி அவர்களுக்குமே வந்து போயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வரணும்னு நிறைய மக்கள் வந்து ஆசைப்படுறாங்க. அப்போ தனித்து நின்னாலே வந்து அவரால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்க இருக்கு. இருந்த போதிலும் எதுக்கு பாஜகவோட அவரு இல்ல, அவங்களுக்கு இப்போ அதிமுக பொறுத்தவரையும் பாஜகவுக்கு கூட கூட்டணி வைக்கணுன்றது என்ன அவங்களுக்கு இல்லை. திமுகவுக்கு என்ன இருக்கு? எப்படியாவது பாஜக கூட கூட்டணி இப்போ ரொம்ப தவமெல்லாம் இருந்திருக்காங்க. திமுக எப்படி பாருங்க, சும்மா இந்த யாகம் கூட நடத்திருக்காங்க. திமுக யாகமே நடத்திருக்கு. எப்படியாவது அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுன்னா நமக்கு தொல்லை ஒழிஞ்சுது. அதிமுக கூட பாஜக கூட்டணி வைக்கலன்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா தமிழகத்துல எப்போதுமே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு 100 விழுக்காடு விழாம அங்க பாதி இங்க பாதி இருந்துன்னா அது அதிமுக ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, யாகெல்லாம் நடத்தியிருக்காங்க. யாகெல்லாம் நடத்தி தான் அமித்ஷாவை தூண்டி அமித்ஷா வந்து எடப்பாடி கிட்ட உட்காந்து பேசி வாலண்டரி அதை நிச்சயதார்த்தம் தான் போட்டிருக்காங்க. இன்னும் கல்யாணம் ஆகலை. வாலண்டரியாக நிச்சயதார்த்தம் போட்டு போயிட்டாங்க. இது கல்யாணம் ஆகுமா இல்லை அதிலே கர்மாதாரம் ஆயிடுமான்றது தெரியாது. ஏன் சொன்னால் அப்படியெல்லாம் நடக்குது தமிழக அரசியலில். என்னென்னோ நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு தான் இருப்பீங்க நீங்கள். தேர்தல் நெருங்கும் போது பார்க்கலாம். ஆனால் இவங்க ரொம்ப திமுக கூட்டணி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு சொன்னீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு அசைக்கிறதுக்கு ஆள் இல்லை. மறுபடியும் 26லயும் நாங்கள் தான், 31லயும் நாங்கள் தான், எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியிலோ இஸ்லாமிய அமைப்புகளோ மக்கள்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க? நான் கேட்குறேன். திமுக பண்ண என்ன கிழிச்சுது நீங்க சொல்லி வாக்கு? அவங்களே இதுவரைக்கும் 360 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன வாக்குறுதிகள் நாங்க பண்ணிருக்கோம், அதுக்கான வெள்ளை இது வாக்குறுதின்னு சொல்றாரு. அதுவே ஒரு வாக்குறுதி தான். வாக்குறுதின்னு சொல்றாரு பாருங்க. இதுவும் ஒரு வாக்குறுதியா காட்டுவாங்க. இதை செஞ்சிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம். இவங்க திரும்ப வருது 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனா 5000 ரூபாய் டாஸ்மாக் மூலியமா அவங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்கள் மூலிமா இவங்க பறிச்சதை வந்து பேச மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு 1.5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சிருக்காங்கல்ல இல்லையா? ஆக இவங்க வந்து எப்படின்னு சொன்னால், இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்லி வாக்கு கேட்கும்? பரந்தூர் விமான நிலையத்துக்கு விவசாயிகள் போராடுறாங்களா, அதை பற்றி காரி துப்பவங்களா இல்லையா? இந்த பக்கம் மேல்மலை சிப்காடு விஷயத்துக்கு போனால் அங்கே காரி துப்பாங்களா இல்லையா? இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் வந்து குடிநீரில் மலத்தை கலந்த விஷயத்துக்கு புகார் சொன்னோடனே குற்றவாளி ஆக்குறாங்க. அவங்க செருப்பால் அடிப்பாங்க இல்லையா? அந்த சமூகம் சார், நீங்கள் ரொம்ப ஓவராக கலாய்க்கிறீங்க. சொல்லவே இல்லாமல் இந்த பக்கம் மதுரையில் வந்து திருப்பரங்குன்றம் தர்காவுக்கு மேலே காலங்காலமாக நடந்துட்டு இருக்க சடங்கை தடை வச்ச செருப்பால் அடிப்பாங்களா இல்லை? இவங்க இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை சொல்கிறேன். அடிப்பாங்களா இல்லையா மக்கள்? இப்போ இவங்க என்ன சொல்லி வாக்குப்பாங்க? இவங்க என்னென்னா பாராளுமன்றத்தை ஒப்பிடுறாங்க. பாராளுமன்றத்தை ஒப்பிட முடியாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து அது மோடியா ராகுலான்ற ஒரு நிலை வந்து மோடியா ராகுலான்னு வரும்போது அப்போது தமிழக மக்கள் வந்து இல்லை மோடி வேண்டாம் ராகுல் வேணும்னாங்க.
அதனால தான் திமுக கூட்டணி வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுன்னு தான் கேட்டாங்க, தவிர திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட முடியாது, போடுங்கன்னு கேட்கல. இப்போ நீங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு தான் கேட்க முடியும் ஓட்டு. அப்படி திமுக கூட்டணின்னா நிச்சயம் ஓட்டு இல்லைன்னு மக்கள் சொல்ல போகிறாங்க, வாங்க போகிறாங்க. அதனால் ஒரு மெதப்பில் இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு யார் கருத்து கணிப்பு இருக்கா? சன் டிவி. யாருக்கு எல்லாம் இந்த சன் டிவி அனுப்பு தான் வெளியே. பொதுவாவே எந்த கருத்து கணிப்பு வெளியே வந்தாலும் திமுக தான் வந்து 40% இருக்கு, இல்லை, அந்த 42% கூட்டணியை வச்சு பாராளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சில கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. கருத்து கணிப்பு என்னமா, ரோட்ல போய் இன்னி வெளியே நானும் தான் இத்தனை வருஷமா இருக்கேன், ரோடா தெருவா சுத்துறேன். எவனாவது நாதாரி வந்து என்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டிருக்கானா? கேட்கல. இவனுங்க இந்த மாதிரி ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கடந்த தேர்தலில் யார் யார் கூட்டணி, ஒவ்வொரு தேர்தலையும் இந்தந்த கூட்டணி ஓட்டு அதே மாதிரி இவங்களுடைய இவ்வளவு வாக்குகள் அப்படியே ஒரு விதமா கணிச்சு அவங்களுக்கே உண்டான அந்த ஒரு தனித்துவத்தோட ஒரு செய்தி வெளியிட்டு கருத்து கணிப்பு வெளியிடுறது. இவங்க என்ன வந்து கிராமம் வீடு வீடா ஊரா தெருவா போய் மக்கள்கிட்ட கருத்தை கேட்டு அந்த கணிப்பை வெளியிடுறாங்க? இல்லையா, எதுவுமே ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் தான், வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னொரு விஷயம் ரொம்ப பரவலா பேசிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, திண்டிவன கவுன்சிலருடைய கால்ல நகராட்சி ஊழியர் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களோட பார்வையில எப்படி தெரியுது? இல்லை, அண்ணனுக்கு தெரியாது என்னென்ன அது சமூக நீதியில் இப்படியெல்லாம் நடக்குது அநியாயம். சார் இங்கே பாருங்க, காலில் விழுகிறது திமுக காரனை போய் காலில் விழுறான்னு சொன்னோம். என்ன புரியாமல் பேசுகிறீங்க? எவனோ ஒருத்தன் ஒரு பேமாளி போய் காலில் விழுந்த காரியத்தை சாதிக்க பார்த்தான்னா அதுக்கு நாங்கள் தான் இப்போ கிடைச்சோமா உங்களுக்கு? ஏங்க வந்து காலில் விடான்னு சொல்லுது, வீடியோவே இருக்கு. ஆமாம், காலில் விழுடா அப்படின்னு சொன்னாக்கா அவன் சொல்கிறான், சொன்னவன் இருக்கான், அவங்க விழுந்தவன் இருக்கான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் நல்லவனாக இருந்தாக்க இந்த நடக்காது. ரெண்டு பேரும் அயோக்கிய பயிலுவோம். சொன்னவனும் அயோக்கியம், விழுந்தவனும் அயோக்கியம், ரெண்டு பேரும் அயோக்கியம். சொன்னவன் இல்லை, அவள் யாரோ சார், பெண்பாலோ ஆண்பாலோ எனக்கு அது எல்லாம் பிரச்சனை. ரெண்டு பேருமே குற்றவாளிகள், அவ்வளவுதான். அது எப்படி ரெண்டு பேரும் குற்றவாளி? ஆமா, ஒரு 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 பட்டியலினங்கிறத விட்டுடுங்க, ஒரு மனிதனை வந்து காலில் விழுன்னு ரெண்டு பேருமே குற்றவாளி. வேங்கை வயல் விஷயம் இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா, புகார் கொடுத்தோன்னே குற்றவாளி ஆக்குனாங்க. இப்ப இங்க பாருங்க பாதிக்கப்பட்டவனையும் குற்றவாளி ஆக்கி பாக்குறாரு பாருங்க. இதுதான் சமூக நீதி, அப்படிதானே? சும்மா இருங்கத்தா, சும்மா ஓவரா கலாய்க்காதீங்க. என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? நீங்க பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் நலனுக்காக மக்களுக்காக சேவை செய்கின்ற ஒரு அமைப்பு. இதை நீங்க தவறா சித்தரிக்க. உண்மையில மக்கள் நலன் தான். எந்த மக்கள் நலன்? திமுக அமைச்சர்கள், திமுக முதல்வர், திமுக அமைச்சர்கள், திமுகவுடைய கூட்டணி தலைவர்கள் அவங்களுடைய மக்கள் நலனுக்காக வாழ்ந்து, பொதுமக்கள் நலனுக்கெல்லாம் திமுக ஆட்சியே செய்யலை. அது அவங்க விருப்பமே இல்லை. தேர்தல் நேரத்தில் நம்ம எப்படியாவது ஒரு குட்டிக்காரணம் போடுவோம், சூழ்ச்சி பண்ணுவோம், ஒவ்வொரு சமூக வாக்குகளையும் இப்படியே வாங்கணுமோ அப்படி வாங்குவோம். நம்மகிட்ட தான் பரணம் இருக்குது, 25-50 கோடி ஒரு தொகுதிக்கு விடுவோம், வீசி எறிவோம். இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க பணத்தை ஏறிக்க. இப்போ எல்லாம் ஒவ்வொரு தொகுதியில் வட்டத்தில் வந்து எத்தனை பூத்து, ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் எத்தனை திமுககாரன் இருக்கா, அந்த திமுகவில் இந்த பூத்தில் இத்தனை ஓட்டுகள் இருக்குது, இந்த ஓட்டுகளில் எதுக்கெல்லாம் திமுக விழும், எதெல்லாம் திமுக விழாது. அப்போ திமுக விழாத ஓட்டுகளில் வந்து காசு கொடுத்தா எவன் திமுக கூட இப்படி வந்து கணக்கெடுக்குது. நீ உண்மையான ஆட்சி செய்யணும்னா ஏன் இந்த கணக்கெடுக்கிற? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, சமீபத்தில் வந்து தமிழ்நாடு புற்றுநோய் திட்ட அறிக்கையின்படி வந்து ஒரு ஆய்வு வந்து வெளியாகிருக்கு. என்னன்னா, இன்னும் 1 லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள புற்றுநோய் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து போதைப் பொருட்கள் இங்கே அதிகமாக தமிழகத்தில் உலவிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேனே, போதை திமுக ஆட்சி இருந்தால் மட்டுமே தான் அப்படி இருக்கும். ஏன் கடந்த ஆட்சியில் இல்லையான்னு அப்படி சொல்லுவார். போதைப் பொருள் தான் ஸ்மோக் பண்றதுனால ஈரக்குலை கெட்டு போகுதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குட்கா, பான் மசாலா எல்லாமே இங்க பாருமா, போதை வஸ்துக்களால் ஒரு மனிதனுடைய உடல்நிலை பாதிக்கத்தான் படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதில் தடை செய்யப்பட்ட பிறகும் தமிழகத்தில் வித்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் விற்கிறாங்கன்னா நாங்களும் தேடி தான் கைது பண்ணுறோம். இந்த குட்கா, புகையிலை, இந்த போதைப் பொருள் இதெல்லாம் போதை வஸ்தே இல்லாது, புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து இந்திய ஐடிசின்னு சொல்லுவாங்க, இந்தியன் டபாக்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமான வரி செலுத்துறது, ஜிஎஸ்டி செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனம்னா ஐடிசி தான்.
புரியுதுங்களா? ஆஃபீஸிங் அதை பேன் பண்ணுங்க. நீங்கள் ஏன் அதை பேன் பண்ணுறது இல்லை? அது மத்திய அரசே செய்யணும். புரியுதுங்களா? நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் போதை வஸ்துகள் இருக்கு இல்லையா? இது பான் மசாலா சாப்பிட்டு எவனும் கொலை பண்ண போகிறதில்ல, பான் மசாலா சாப்பிட்டு எவனும் போய் கற்பழிக்க போகிறதில்ல. ஆனால் மது குடித்தா பண்ணுறான், போதை மாத்திரைகளை போட்டால் கொலை பண்ணுறான், கற்பழிப்பு எல்லாமே பண்ணுறான் இல்லையா? அது போல விஷயங்கள் வேற. அதுல இது குடிப்பழக்கத்தினாலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி அந்த அறிக்கையில இல்லை, சொல்லி அதான் சொல்கிறேன். இது என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து தமிழக அரசே வந்து அறிவிக்காமல் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னு சொன்னால், போதை ஒழிப்புத்துறை வந்து அங்கங்கே போய் பான் மசாலா அது இதுன்னு விற்கிறாங்க பார்த்தீங்க, அதை தான் பறிமுதல் பண்ணிட்டு நாங்கள் பாருங்கள் இவ்வளோ பறிமுதல் பண்ணோம் அவ்வளோ பறிமுதல். ஆனால் இவங்க போதை வஸ்துகளை பறிமுதல் பண்ணுறது இல்லை. மாத்திரைகள், ஸ்டாம்பு, உனக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விதவிதமான போதை வஸ்துகள் இருக்கா இல்லையா? இருக்கு. அதெல்லாம் யார் விற்கிறான், யார் வாங்குறான், யார் யார் அதை பயன்படுத்துகிறான், யார் யார் லாபம் சம்பாதிக்கிறான், எல்லாமே காவல்துறைக்கு தெரியும், தமிழக அரசுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு கல்லூரிக்குள்ளே போயிட்டு 40 பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 வகையான போதை வஸ்துகளை கைப்பற்றப்பட்டாங்க இல்லையா? அந்த 18 வகையான போதை வஸ்துகளை கைப்பற்றியிருக்காங்க. ஆனால் கைப்பற்றின மாணவர்களில் 2 மாணவிகளை தவிர மற்றவங்களை எல்லாம் வந்து வழக்கு போட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள வழக்கு போட்டீங்க, 2 மாணவிகளை விட்டீங்க, அதெல்லாம் சரிதான். அதை யார் அவங்களுக்கு விநியோகம் பண்ண அவனையே நீ கைது பண்ணல. சரி, அவன் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வெளிநாடு உள்நாட்டில் இருந்து உனக்கு வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறான். சும்மா ஒன்று நீ ப்ரைவேட் ஹாஸ்டல் தானே, ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து பல கோடி ரூபாய். ஏன் தன்னுடைய மாணவன் நல்ல கல்லூரியில் படிக்கணும், நல்லா ஹாஸ்டலில் தங்கி அவன் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அனுப்புகிறான் உன்னை நம்பி. அப்போ அது போன்ற மாணவர்களை போதை வசதிகளுக்கு அடிமையாக்குறிய நாதாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி நிர்வாகிகளை ஒரு 10 பேரை கைது பண்ணி உள்ளே போட்டு வந்தேன்னா இன்னொரு கல்லூரி அதை இன்னொரு ஹாஸ்டலுடைய நிர்வாகி அவனா இதில் போதை வஸ்து இருக்குமா? அதெல்லாம் இவங்க என்னென்னா, அதாவது ஒரு விஷச்செடி இருந்தால் அதை வேரோட பிடுங்காமல் இலையோ கிளையோ உடச்சி போட்டால் அந்த விஷ செடியை அழிக்க முடியாது. இப்போ இவங்களுடைய எல்லாமே எப்படின்னா, இந்த போதை வஸ்துன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பான் மசாலா இதில் தான் ஒழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் அந்த பான் மசாலா எல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஐடிசி ஒழிக்கணுன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அது வந்து இந்தியன் ஐடிசிங்கிறது வந்து ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் அவங்க லைசன்ஸில் நடக்கக்கூடிய கம்பெனி. ஐடிசிங்கிறது சிகரெட்டு கம்பெனி, புகையிலை அந்த கம்பெனி தான் சொல்கிறாரு. அது ஒன்றிய அரசினுடைய பெர்மிஷன் நடக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்னா, கஞ்சாவை காட்டிலும் சாராயத்தை காட்டிலும் இன்றைக்கி கொடுமையான ஒரு விஷ ஜந்து இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா மெத்து. அந்த மெத்து எப்படி தயார் பண்ணுறான்னா, சிந்தட்டிக்காக தயார் பண்ணுறான். சிந்தட்டிக்காக மூலப்பொருள்களை வாங்கி அதை என்னென்ன சதவீதத்தில் கலக்கணுமோ கலந்து தயார் பண்ணி அது இன்றைக்கி டன் கணக்காக வெளிநாடுகளுக்கு சப்ளை ஆகுது. உள்நாட்டிலையும் போகுது, வெளிநாட்டிலையும் போகுது. அந்த சிந்தட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு இது லேசாக நாக்கில் தொட்டு வச்சிட்டாலே 45 நாளைக்கு அதனுடைய போதை இருக்குங்கிறான். அந்த மாதிரி ஒரு சிந்தட்டிக். அப்படி ஒரு போதை வஸ்து மனிதனுடைய இதயத்தையும் அது மனிதனுடைய உடம்பை பாதிக்குமா, மூளையை பாதிக்குமா, பாதிக்காத? கண்டிப்பாக பாதிக்கும். அதுக்கு எங்களால் இயன்றதை எங்கள் மாநிலத்தில் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்க ஜாபர் சாதிக்கு எங்கள்கிட்ட இல்லை சார், அவன் பண்ணதே டெல்லியில் சார். ஏன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆகையினால இது போன்ற செயல்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கான்னா இருக்குது. அதை எல்லா மாநிலங்களும் கூட்டு கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், குஜராத் ஃபோர்ட்டுக்கு வந்து ஒரு தடவை வந்து 7500 கோடிக்கு வந்து போதை வஸ்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதை பிடிச்சோம்னு சொன்ன ஒரு நாள் பேப்பரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு யாருடைய போட்டு? அது இப்போ ஒரு 300 கோடி. அது யாருடைய போட்டு? அது அதானியுடைய போட்டு. அதானியுடைய போட்டில் போதை வஸ்துகள் அவ்வளோ சரளமாக புழங்குதுன்னு தெரியல. நீங்கள் எதுக்கு வந்து விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க சார்? இங்கே பாருங்கள், இது நாங்கள் அனுமதி கொடுக்கறது இல்லை. மத்திய அரசு கொடுத்தா நீங்கள் என்ன அதை எதிர்க்கணுமா இல்லையா? மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா? மத்திய அரசு வந்து தனியாருக்கு வந்து ஒரு விமான நிலையம் ஓப்பன் பண்ண கொடுக்க. இப்போ நாளைக்கு விமான நிலையம் ஓப்பன் பண்ணால் என்ன நடக்குறாங்க? அதானியுடைய கட்டுப்பாட்டில் தான் விமான நிலையம் இருக்கும். அப்போ அவன் நினைக்கிற எந்த விதமான போதை வஸ்துகளும் சரளமாக புழக்கத்துக்கு விடுவான். அப்போ குத்துது கொடையுதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக மாறுவீங்க. அப்போ ஆளுங்கட்சி வேறு யாருன்னா இருப்பான். அப்போ என்ன சொல்லுவீங்க? அதானி அதானி விமான நிலையத்தை மூடுன்னு போராடுவீங்க. நீங்கள் இருக்கும்போது நீங்கள் தான் ஒப்பந்தம் போட்டு கைது போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கான். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை எதிர்க்குமா இல்லையா? அப்போ நீட்டுக்கு எப்படி இவங்க கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் நீட்டு வேணான்னு சொன்னாங்களோ,
எப்படி என்ஐஏக்கு வந்து கையெழுத்து போட்டு இப்போ என்ஐஏ வேணாம்னு சொல்கிறாங்களோ, இது எல்லாமே திமுக வந்து தகுடு தம்பா விளையாட்டு அப்படிதான். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு மேலிடத்துல பதவி கொடுக்க போறதாவும் 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவரு போட்டியிட வேணாம் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடம் முடிவு செய்திருந்ததா ஒரு தகவல் வெளியாக. பாஜகவை பற்றி நல்லா தெரியும், அண்ணனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். பாஜக மேலிடத்துலலாம் எந்த பொறுப்பும் இவர் கொடுக்க மாட்டாங்க. வேணா மேலிடத்துல என்ன பொறுப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னால் தேசிய செயற்குழு உறுப்பினர் அப்படி எதெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அதுவும் பிராமணர்கள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் நீண்ட கால குழந்தை பருவத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சி பெற்றவனை தான் பாஜகவினுடைய தலைவர்களாக கொடுப்பாங்க. அது தலைவரோ பொதுச் செயலாளரோ 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் கட்ட தலைவர்களை. மற்றபடி எங்கே இருந்து ஒரு ஆள் தூக்கிட்டு வந்து தமிழ் அது மாநிலத்துக்கு யாருன்னா போடுவாங்க ஒவ்வொரு மாநிலத்தில். ஏன்னா அந்த மாநிலத்தில் அந்த மக்களை எப்படி கவர் பண்ணுன்றதுக்காக போடுற தலைவர்கள் வேறு. ஆனால் தேசிய அளவில் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது ஆர்எஸ்எஸ்ல ஓகே பண்ண தான் அவங்க தேசிய. ஏன் இன்னும் வரையும் நட்டாவை மாற்றாமல் இருக்காங்க. நட்டாவை மாற்றி யாரை போடணுன்றது அவங்களுக்குள்ள ஒரு இருக்குது. சித்பவன் பிராமணர் தான் இந்த முறை தலைவராக போடணுன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. என்னென்ன அப்படி இருக்கு. அதனால வந்து நீங்க அண்ணாமலையெல்லாம் தூக்கிட்டு போய் தேசிய தலைவரெல்லாம் ஆக்கிடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க, அல்லது தேசிய பொதுச் செயலர் ஆக்கிடுவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தேசிய செயற்குழு பொதுக்குழு இது போன்ற உறுப்பினர் 1000 பேர்ல ஒருத்தர் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இப்போ தமிழகத்துல வந்து ஒரு விதமான குழப்பமா போகுது. இப்போ டிடிவி தினகரன் விலகுறாரு. விலகணுன்னு அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, நல்லா பார்க்கலாம் நீங்க. அந்த ப்ரெஸ் மீட் என்ன பண்ண, கடந்த முறை எங்களுக்கு சீட்டு வேணாம் எதுவும் வேண்டாம், நானாலும் மோடி பிரதமர் ஆகணும், அதுக்காக நான் பாஜக கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேசிய என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுறாரு. இது வேதனை அளிக்குதுன்னு அண்ணாமலை கொடுக்குறான். அது எடப்பாடிக்கு இடைஞ்சலா இருக்கு. இடைஞ்சலா இருக்கா இல்லையா? அப்போ அதை இதெல்லாம் மேலிடத்துக்கு போகும்போது அதனால்தான் நேற்று நடந்த நிர்வாக குழு, அதாவது பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் உண்டான குழுவில் வந்து அண்ணாமலையை சேர்க்கிறேன். இவன் வந்து தேசிய கட்சியிலெல்லாம் மாநில தலைவரானா 5 நாள் அதுக்கே வானத்துக்கு பூமிக்கும் குதிச்சான். அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுனதெல்லாம் பொய் தான். அண்ணாமலை பேசுனது எல்லாமே பொய் தான். இதுவரையிலும் பாருங்க, திமுக மீது வந்து 100கணக்கான குற்றச்சாட்டு வச்சான். திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தை நிப்பாச்சு. கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புணர்ச்சி வழக்கில் வந்து எங்கிட்ட வந்து ஆதாரம் இருக்குன்னா தீர்ப்பு சொன்னது பிறகு கூட ஆதாரம் வச்சு நாக்க வலிக்கிறியா? ஆதாரம் இருந்து இப்போ நீதிமன்றம், நீ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே. இப்படி வந்து அவனுக்கு என்னன்னா ட்ரெண்டிங். அவன் வந்து நான் வந்து எப்பவுமே வந்து ட்ரெண்டிங்ல இருக்கணும், தன்னை பத்தி யாருன்னா பேசிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர். அது வேலைக்கு ஆகாது. அது இல்லாம எடுத்த உடனே மாநில தலைவர் ஆக்குறது, மீடியா அவர் எங்க போனாலும் மைக்க தூக்கிட்டு போனது, இது பார்த்து தலைக்கால் ஆடாம ஆடிட்டாப்புல, அவ்வளவுதான். தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய இது எப்படின்னு சொன்னா, எப்படி கொசு வந்து தன்னுடைய ஆயுள வந்து சாயங்காலம் பிறந்து அடுத்த நாள் காலையில் இறந்துருவான். 12 மணி நேரமா 8 மணி 24 மணி நேரமா கொசுக்கு ஆயுள். அதேமாரி தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருடைய ஆயுளும் அவ்வளோதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.